பஸ் போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல சௌமியும், சிவாவும் தூங்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சௌமிக்கு ஷோல்டர் லைட்டா வலிக்க ஆரம்பிச்சது. என்னடான்னு பார்த்தா, நம்ம சார் தான். அப்படியே சௌமியோட தோள்ல சாஞ்சு தூங்கிட்டு இருந்திருக்காரு. சௌமிக்கு வந்ததே கோவம். ஒரு விரல வச்சு அப்படியே தலைய தள்ளி விட்டுட்டா. "என்னங்க நெனச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தூங்குறதுக்கு என் ஷோல்டர் தான் கிடைச்சதா?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டா. இவனும் ஷாக்ல, "சாரிங்க, தெரியாம தூங்கிட்டேன். சாரி மன்னிச்சிடுங்க. நான் இனி இப்படி பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. கொஞ்ச நேரத்துல 2 பேரும் திரும்பியும் தூங்கிட்டாங்க. திரும்பவும் சாமிக்கு ஷோல்டர் பெயின் எடுக்குது. என்னது ஷோல்டர் கொஞ்சம் ஹெவியா ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தா, திரும்பவும் நம்ம சார் தான். திரும்பவும் அதே மாரி சொகுசா படுத்து தூங்கிட்டு வராரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. சௌமிக்கு இந்த வாட்டி வந்ததே கோவம். அவ வீட்ல திட்டு வாங்க போறது, பேக்க தொலைச்சது, இது யாருன்னே தெரியாத ஒருத்தன் கூட வர்றது, இது எல்லாத்தையும் நெனச்சு மொத்தமா பர்ஸ்ட் ஆயிட்டா. சிவாக்கு செம்ம டோஸ் விழுந்தது. சிவாவும் இந்த வாட்டியும் பாவமா மூஞ்ச வச்சுட்டு, "சாரிங்க, இனி கண்டிப்பா இது நடக்காது." அப்படின்னு சொல்லி அப்பாலஜைஸ் பண்ணா. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் தூங்கவே இல்ல. வேடிக்கை பார்த்துட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல சௌமி அவள அறியாமலே தூங்கிட்டா. கொஞ்ச நேரத்துல அவ தூங்கும்போது யாரோ அவள தட்டுற மாரி அவளுக்கு ஃபீல் ஆச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம சிவா தான். "பஸ் இங்க கொஞ்ச நேரம் நிக்கும். வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டான். அவ, "இல்லங்க பரவால்ல." அப்படின்ட்டா. இவன், "இல்லங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமே பஸ் நிக்காது." அப்படின்னா. இவ செம்ம டோஸ் அவனுக்கு. "ஏங்க உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? சும்மா இதுக்கு தோணன்னு கேட்டுட்டு இருக்கீங்கன்னு" செம்மையா திட்டி விட்டுட்டா. "சரிங்க நான் கேட்கல" அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் திருப்பியும் பஸ் கிளம்பிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு டீ ஷாப்ல நின்னுது. சிவா எதுக்கும் சௌமி கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்ட்டு, "எங்க டீ குடிக்கிறீங்களான்னு?" கேட்டான். சௌமியும், "சரிங்க வாங்கிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் சிவாவும் அவளுக்கு டீ வாங்கிட்டு வந்தான். டீ குடிச்சு முடிச்ச அப்புறம் அவங்க உட்கார்ந்திருந்த சீட்டோட ஜன்னல் கதவ திறக்க முடியல. ஸோ, இவங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு சீட் இருந்தது. அந்த ஜன்னல் ஓப்பன்ல தான் இருந்தது. சிவா என்ன பண்ணிட்டான்னா, தெரியாம அந்த கப்ப தூக்கி அது வழியா வெளிய போட்டுட்டான். ஆனா, அவனுக்கு தெரியல வெளிய ஒரு ஆள் நின்னுட்டு இருக்காங்கன்னு. அந்த டீ கிளாஸ் அவரு மேல போய் பட்டுருச்சு. அந்த ஆளு செம்ம கோவத்துல சிவாவ கண்ட மேனிக்கு திட்டிட்டாரு. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பாவமா மூஞ்ச வச்சுட்டு, "சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன். வேணும்னே யாராவது பண்ணுவாங்களான்ட்டு" ரொம்ப பாவமா மூஞ்ச வச்சுட்டு அப்பாலஜைஸ் பண்ணிட்டான். அந்த ஆளு இவன பார்த்து செம்மையா மொறச்சுட்டு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே திட்டி விட்டு போயிட்டாரு. அப்பதான் சௌமிக்கு கொஞ்சமா இவன் மேல கரிசனம் வருது. நம்மளால இவன் எதுக்கு திட்டு வாங்குறான்னு சொல்லி. ஆல்ரெடி தூங்குனான்னு சொல்லிட்டு கண்ட மேனிக்கு திட்டி விட்டுட்டோம். இதுல இது வேற. அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவளுக்கு சிவாவ பார்க்க பாவமா தான் இருக்கு. ஆனா அத அவ மூஞ்சில காமிச்சுக்கவே இல்ல. இவங்க பயணம் இப்படியே தொடருது. சௌமி மனசு மாறுவாளா? சௌமிக்கு சிவாவ புடிக்குமா? இதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.